கடந்த 100 வருடங்களுக்கும் மேலாக இந்தியாவினுடைய மிகப்பெரிய சமூக போராளியாக, மிகப்பெரிய சிந்தனையாளராக, இந்தியாவினுடைய அனைத்து தரப்புகள்லையுமே தனது செல்வாக்கை செலுத்தி வந்தது காந்தி. காந்தியை மறுத்தோ காந்தியை தவிர்த்தோ கடந்த 100 வருடங்களில் எந்த சமூக அரசியல் தனிமனித செயல்பாடுகளில் ஒரு இடமே இல்லை. இன்றைய இளம் தலைமுறையினருக்கு, இன்றைய இளைஞர்களுக்கு காந்தி எவ்வளவு நெருக்கமானவராக இருக்கிறார், அவர்களுக்கு புரிந்த காந்தி எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத குறித்த ஒரு விவாதத்தை தான் நாம் இப்போ ஒரு உரையாடலாக தொடர்கிறோம். இந்த உரையாடலில் நம்மளோட பங்கு பெறுவதற்காக நம்ம சிறப்பு விருந்தினர்களாக சிலர் வந்திருக்கிறாங்க, நண்பர்கள். முதலாவதாக திரு சுனில் வந்திருக்கிறார். சுனில் ஆயுர்வேத மருத்துவர். தொடர்ந்து காந்திய சிந்தனைகளால் பாதிக்கப்பட்டு காந்தி இன்று அப்படின்னு ஒரு வலைத்தளம் ஒன்றை ஆரம்பித்து இன்றைக்கு தமிழில் கிடைக்கக்கூடிய காந்தி குறித்து கிடைக்கக்கூடிய அத்துணை முக்கியமான கட்டுரைகளையும் தொகுக்கும் ஒரு வலைத்தளமாக அவருடைய காந்தி இன்று இருக்கிறது. அடுத்து திரு தமிழருவி மணியன் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய உரையாடலுக்கு வந்திருக்கிறார். தமிழருவி மணியன் அவர்கள் இன்றைக்கு ஒரு தனிமனித இயக்கமாகவே தொடங்கி இன்றைக்கு காந்திய மக்கள் இயக்கம் என்னும் அமைப்பினை உருவாக்கி ஒரு காந்திய அடிப்படையிலான அறத்தின் பார்ப்பட்ட ஒரு அரசியல் எவ்வளவு சாத்தியம் என்பதை நிரூபிக்கிற ஒரு உதாரணமாக அவர் இருக்கிறார். அடுத்ததாக தமிழ்நாடு மட்டுமல்லாமல் தேசிய அளவிலும் சிறப்பாக அறியப்பட்ட எழுத்தாளர் திரு எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய விருந்தினராக இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறார். எஸ். ராமகிருஷ்ணன் அவருடைய இலக்கிய பங்களிப்பு கடந்த 20 வருடங்களில் தமிழினுடைய அனைத்து தளங்களிலும் சாத்தியமுள்ள விதத்தில் அவருடைய இலக்கிய பங்களிப்பு இருந்திருக்கிறது. இவங்க இளம் தலைமுறையினர் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, காந்தி மாதிரியான ஒரு ஆள் சுதந்திர போராட்ட காலம் வரையில் சரி, அல்லது அந்த காலகட்டத்திற்கு பொருத்தமான ஆளாக இருந்தார். இன்றைய காலகட்டம் தரக்கூடிய சவாலான ஒரு வாழ்க்கை சூழ்நிலைக்கோ அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சமூக சூழ்நிலைக்கோ ரொம்ப முக்கியமாக இன்றைக்கு முன்வைக்கப்படுகிற சமூக விழுமியங்கள் அடிப்படையில் இன்றைக்கு காந்தியை நம்ம தொடர்ந்து போக முடியுமா? இப்போது இன்றைக்கு இளைஞர்கள் அவங்க காந்தியை பின்பற்றுவதற்கு நிறைய தடைகள் இருக்கிறதா அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, காந்தி அப்படிங்கிறவர் எப்போது சுதந்திர போராட்டத்துக்கு வழிகாட்டின ஒருவர். ஒரு சுதந்திர போராட்டம் தான் முடிஞ்சு போயிடுச்சு, இப்போ காந்திங்கிறவர் வெறுமனாக ஒரு பிம்பம் தானே அப்படின்னு. அப்படி இல்லை, நம்ம ஒரு விஷயத்தை உட்படுத்தலாம். இப்போ நீங்கள் இளைஞர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லோருக்கும் ஒரு விஷயத்தை அவங்க எல்லாரும் ஆதரிப்பாங்கன்னா அது நேர்மையாக ஆதரிக்கிறாங்க. யாராக இருந்தாலும் நேர்மையாக இருக்கக்கூடிய ஒருவரை நாம் ஏற்றுக்கிட்டு தான் போகிறோம். எல்லாருக்கும் அதில் எனக்கு தெரிஞ்சு கருத்து வேறுபாடு இருக்காது. நான் நேர்மையாக இருக்க மாட்டேங்கன்னு சொல்கிற இளைஞன் இருப்பானான்னு தெரியல. நேர்மையாக இருக்கிறது அப்படிங்கக்கூடியது அப்படின்னா என்ன அப்படின்னா, எல்லாவற்றிலையும் சுயநலமற்று பொது நலத்தை முதன்மைப்படுத்தி, இன்னும் சொல்லப்போனால் தன் கடமையை சரியாக செய்து அதன் வழியாக ஒரு செயலை உருவாக்கி காட்டுறது, ஒரு நன்மையை உருவாக்கி காட்டுறது, ஒரு புதிய விஷயத்தை சாதித்து காட்டுறது. இது ஒரு நேர்மையினுடைய அடிப்படைனா, இந்த நேர்மைக்கு யாரையாவது ஒருத்தரை முன்னுதாரணமாக காட்டணும் இல்லையா? அரசியல்லையும் சரி, பொது வாழ்க்கையிலையும் சரி, யாரையாவது ஒருவரை நீங்கள் முன்னுதாரணமாக காட்டினா அவர் மீது எத்தனை வழக்குகள் இருக்குது, அவர் எத்தனை முறை சிறைக்கு போயிருக்கிறாரு, என்னென்ன குற்றச்சாட்டுகள் இருக்குது, இதுதானே இருக்குது. அப்போ நமக்கு எங்கே காந்தி தேவைப்படுறாருன்னா, நேர்மையாக ஒரு மனிதன் அரசியலில் பொது வாழ்க்கையில் இருக்க முடியும் அப்படின்னா அதுக்கு ஒரு காந்தி உதாரணமாக இருக்கிறார். இப்போ இந்த கேள்வி சுனில் உங்கள்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா இன்றைக்கு இளம் தலைமுறையினருடைய பிரதிநிதியாக நீங்கள் தான் இருக்கீங்க இங்கே. அவர் ஒரு சமூக சூழ்நிலையில் காந்தி முன்வைத்த விழுமியங்கள், அவருடைய வாழ்க்கையில் அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஒரு எத்திக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய சூழ்நிலையில் பின்தொடர்வதில் என்ன சவால்கள் இருக்க முடியும், அதை எப்படி தாண்டி வர முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஒரு ரொம்ப ஃபேமஸான கொட்டேஷன் இல்லையா, ஒவ்வொரு மனிதனுடைய தேவைக்கு இந்த உலகம் அளிக்கும், ஆனால் அவனுடைய பேராசைக்கு இந்த உலகம் அவன் பேராசைக்கு திணியாக முடியாது அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப ஃபார் எவ்ரி மேன்ஸ் நீட் எர்த் ப்ரொவைட்ஸ் பட் இட் கேனாட் ஃபுல்ஃபில் தி கிரீட். ஸோ இது ரொம்ப பேசிக்கான விஷயம். நம்ம இந்த ஒரு லைனை மட்டும் கூட நம்மளால் அடாப்ட் பண்ண முடிஞ்சால் கூட நம்ம பாக்கி எல்லாமே அதுக்குள்ளே வர முடியும்னு நான் நினைக்கிறேன். நான் உங்களை பாதசாரியாக இருங்க அப்படி இருங்க எல்லாம் நான் சொல்ல முடியாது. பட் 3 கார் வைக்க வேண்டிய இடத்துல ஒரு குடும்பத்துக்கு 1 கார் வச்சுக்கலாம் இல்லையா?